இன்றைக்கு வாஸ்தை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். முருகேசன், வராகி முருகேசன். வீடு கட்டும் யோகம் என்பது எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அது ஜாதகங்களிலே செவ்வாய் பலம் பெற்று சுக்கிரன் பலம் பெற்று நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் வீடு கட்டு யோகம் சிறப்பாக அமையும். வடக்கு திசைக்கு உண்டானவர் புதன் பகவான். திருவேன்காட்டில் கோவில் கொண்டவர். வடக்கு திசை வீடு வியாபாரம் செய்பவர்கள், வெளியூர் சென்று தொழில் செய்பவர்கள், வட்டி தொழில் செய்பவர்கள், வெளிநாட்டில் வசிப்பவர்கள், ட்ரேடிங் தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் போன்றவர்களுக்கு வடக்கு திசை மனை யோகம் தரும். வடக்கு திசை பார்த்த மனை வீட்டிற்கு முன் அமைப்பில் ஈசானி மூலையும் வாயு மூலையும் வருவதாக அமையும். பெரும்பாலானோர் வாயு மூலையில் தலைவாசல் அமைத்து ஈசானி மூலையில் குழந்தைகள் படிக்கும் அறை அமைக்கிறார்கள். இவ்வாறு இருந்தால் குழந்தைகள் நன்றாக படித்தாலும் பணவரவு மற்றும் செல்வம் குறைவாக இருக்கும். ஈசானி மூலையில் வாகனம் நிறுத்துவது, ஆழ்குழாய் கிணறு அமைப்பது, கீழ்நிலை தொட்டி அமைப்பது மற்றும் அதிக காலியிடம் இருப்பது நல்லது. வடமேற்கு மூலையில் கழிவறையும் பாத்ரூமும் இருப்பது விசேஷம். மேலும் வாயு மூலையில் விருந்தினர்கள் அறை அமைக்கலாம். அக்கினி மூலையில் சமையல் அறை அமைத்து, கன்னி மூலையில் பிரதான படுக்கை அமைத்து மேல் வாட்டர் டேங்க் அமைப்பது நல்லது. ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் வடக்கு திசை மனை யோகம் தரும். லக்கணத்திற்கு ஜனனகால ஜாதக லக்கணத்திற்கு புதன் பகவான் 6, 8, 12 அமர்ந்து அல்லது புதன் பகவான் நீச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் வடக்கு திசை மனை யோகம் தராது. ஜென்ம புதனுடன் கோச்சார குரு சந்திக்கும் காலங்களில் மனை வாங்கும் யோகம் உண்டாகும். கோச்சாரத்தில் சனி பகவான் புதனை சந்திக்கும் போதும் வீடு கட்டும் மனை யோகம் உண்டாகும். வீடு கட்டும் போது தாய் மாமனார் வழியிலே, தாய் வழியிலே உதவி செய்பவர்கள் வருவார்கள். அதில் காலதாமதமானால் மனை கட்டுவதிலே தடைகள் ஏற்படுமானால் திருவேடங்காடு சென்று முக்குள நீரை அருந்தி 3 குளத்து நீரை அருந்தி புதன் பகவானுக்கு வசித்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து வர சீக்கிரமே வீடுகள் அமையும்.